அண்ணாமலை இடத்தில் நயினார் நாகேந்திரன் புதிய தலைவர், எப்படி போயிட்டு இருக்கு பயணம்? அண்ணாமலை இடத்தில் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு நீங்க சொல்றதை விட, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இடத்தில் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி. அண்ணாமலை இருக்கும் பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரிடத்தில் அண்ணாமலை இருந்தார். இல்ல, நீங்க அப்படி பிரிச்சு பார்க்கல. பாரதிய அண்ணாமலை ஜனதா வேற, கட்சியினுடைய பிஜேபி வேறையா கூட நாங்கெல்லாம் அப்படிதான் எல்லா பார்க்கறோம். தலைவர்களும் வேற, பிஜேபி வேற இல்ல. ஆ. இதற்கு முன்பு இருந்த அத்தனை மாநில தலைவர்களும் பிஜேபியும் வேறு வேறு அல்ல. எல்லாருமே மாநில தலைவர்கள் தான். பிஜேபியினுடைய தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்தார், எல் முருகன் அவர்கள் இருந்தார், அண்ணாமலை அவர்கள் இருந்தார், இப்பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறார். இதன் பிறகு வேறு யாரேனும் இருப்பார்கள். இப்படித்தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய தலைவராக யார் இருக்கிறார்கள் என்பதுதான். அந்த இடத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிகவும் ஆளுமை மிகுந்த, அரசியல் அனுபவம் பெற்ற, அனைவருக்கும் பிடித்தமான நல்ல ஒரு தலைவர் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அண்ணாமலையை பார்த்த கண்களுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுமே ஒரு குளுமையான தென்றலாக எப்பொழுதுமே இருப்பார் என்பதிலே, புயலை பார்த்த கண்களுக்கு தென்றலும் கூட குளுமை தரும் என்பதில் ஐயமில்லை. ஓ, அவர் புயல், இவர் தென்றலா? நிச்சயமாக.